மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம 1 கிலோவுக்கு தேவையானதை நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். பச்சரிசி 200 கிராமு, அதை வறுத்துக்கிறங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துட்டுங்க. அடுத்து வந்து கடலைப்பருப்பு, அதையும் அதே மாதிரி நல்லா வறுத்துக்கிறங்க. பச்சை பூண்டு வந்து 50 கிராம் சேர்த்துக்குங்க. பூண்டு வந்து வறுக்க தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக போட்டு அரைச்சிக்கலாம். மிளகு வந்து 50 கிராம், கடுகு அதே மாதிரி 50. கடுகு வந்து லைட்டாக பொரிஞ்சு வந்திருக்கு, வந்தோடனே அப்படிங்க. ஜீரகம் 100, இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கிறங்க. ரொம்ப வறுத்துடாதீங்க, ஒரு கையில் அப்படிங்க சுட்டு பார்த்தும் போது தெரியும் உங்களுக்கு. ஒரு போதுமான பதம் இருந்துச்சுன்னா போதும். வெந்தயம் 50 நல்லா பதமாக வறுத்துருங்க. சோம்பு 100, அதையும் நல்லா வறுத்துருங்க. வறுக்காத பொருள் வந்து மஞ்சள், பொட்டுக்கடலை, மல்லி. நம்ம இதெல்லாம் வறுக்க தேவையில்லை. இதை மொத்தமாக கொட்டி மிஷினில் கொடுத்தீங்கன்னா அரைச்சிங்கன்னா பவுடர் தயாராகிடும்.